அனைவருக்கும் வணக்கம். நான் போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, இந்த தீபாவளியை எப்படி சேஃபா கொண்டாடலாம்னு போட்டிருந்தேன். பட்டாசு மூலியமா ஏற்படுற தீ விபத்தை ஒரு 3 விதமா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மைனர் பர்ன்ஸ், ஒரு சின்ன ஒரு இன்ஜுரிங்க. இந்த மாதிரி சின்ன காயம் ஏற்படும்போது நீங்க பதட்டப்பட வேண்டாம். அந்த இன்ஜுரி ஆன இடத்துல சிவியரா எரிச்சல் இருக்கும். நீங்க போயிட்டு டேப் வாட்டர்ல நீங்க கிளீன் பண்ணாலே போதும். முடிஞ்சா ஒரு ஐஸ் வாட்டர்ல நீங்க வச்சாலும் அந்த எரிச்சலை வந்துட்டு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். இதை முடிச்சுட்டு உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்ல நீங்க சில்வரெக்ஸ் என்ற ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு. அதை வாங்கி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, அது ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த மாதிரி தீ விபத்துக்காகவே அந்த சில்வரெக்ஸ் ஆயின்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அதை நீங்க அப்ளை பண்ணாலே போதும். ஒரு வேளை உங்களுக்கு வலி குறையலன்னா நீங்க நியரஸ்ட் டாக்டர் போயிட்டு பார்க்கலாம். சிவியர் பர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொப்பளம் மாதிரி வந்துடும். அந்த கொப்பளத்தை தயவு செஞ்சு உடைக்காதீங்க. நீங்க ஒரு கிளீனான கிளாத்தை வச்சு சுத்தி நீங்க அந்த ஊண்டை கவர் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட டாக்டர் போய் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இந்த மாதிரி கை பகுதியில் இந்த மாதிரி ரெஸ்ட் பகுதியில் ஏதாவது தீ விபத்து ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ரிங்ஸ், பேங்கிள்ஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது சம்டைம்ஸ் வந்துட்டு அது வீக்கம் வர வாய்ப்பு இருக்கு. அது வீக்கம் வரதுக்கு முன்னாடி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பட்டாசு கொளுத்தும் போது என்னோட ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு தீ பிடிச்சதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு ஓடாதீங்க. நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க கிரவுண்ட்ல வந்து நீங்க உங்க பக்கத்துல எதுவுமே உங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ஆள் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க கிரவுண்ட்ல படுத்து உருளலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்கெட்டை கொண்டு வந்து உங்க மேலே போத்தி அதை அப்படியே சுத்தலாம். ஸோ தீயை வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸில் பிடிக்கும் போது நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். பட்டாசு வெடிக்கும் போது படுற தீ புண்ணுக்கு சில பேர் வீட்டில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து அப்ளை பண்ணுவாங்க. டூத் பேஸ்ட்டு, ஏதாவது பொடி, பவுடர். தயவு செய்து இந்த மாதிரி எந்த ஒரு திங்ஸ் வீட்டில் இருக்கிற திங்ஸை அப்ளை பண்ணாதீங்க. க்ளீன் கிளாத், காட்டன் காஸ் முடிஞ்சா ஒரு 30 ரூபா இருக்கும் ஒரு காட்டன் காஸ். நீங்கள் போயிட்டு வாங்கி வச்சுக்கலாம். சில்வரெக்ஸ் ஆயின்மெண்ட் எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் தூரமாக இருக்கீங்க, ஏதாவது ஊருக்குள்ளே இருக்கீங்க, ஊருக்கு வந்துட்டீங்க, நான் பட்டாசு வெடிக்க போடும் போது இவ்வளோ 3000 4000 கொடுத்து பட்டாசு வாங்குற நீங்கள் இந்த மாதிரி சில பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் திங்ஸை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. முடிஞ்சால் வந்துட்டு ஒரு ஐஸ் பேக் வச்சுக்கோங்க. எரிச்சலாக இருக்கும். நார்மல் டேப் வாட்டர் யூஸ் பண்ணும்போது ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபயருக்கு வந்து அது நல்லா இதமாக இருக்கும். பட்டாசு வெடிக்கும் போது நம்ம கண்ணில் வந்து பட்டுது, ஏதாவது வந்து டஸ்ட்டோ இல்லாட்டி பட்டாசு வெடி மருந்தோ ஏதாவது வந்து பட்டுதுன்னா என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரன்னிங் டேப் வாட்டரில் ஃப்ளஷ் பண்ணி க்ளீன் பண்ண பாருங்க. ஏன்னா கண்ணில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அதை எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. டாக்டரை போயிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. சிவியரான இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசுனால ஏற்படுற தீ விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னே பிச்சிட்டு வந்திருக்கும். மேலே அந்த தோலெல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கும். உள்ளே வந்து ரெட்டாக அந்த மசில் தெரியும். சில பேருக்கு எலும்புலாம் கூட தெரியும். அந்த அளவுக்கு சிவியரான ஊண்டாகும் போது நீங்கள் பதற்றப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற கிளீனான கிளாத்தை வச்சு நீங்கள் சுற்றிக்கலாம். தண்ணி போட்டு வாஷ் பண்ணலாம். பட் அது வந்து ப்ராப்பராக செய்ய தெரியலனா பண்ணாதீங்க. பெஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஊண்டை வந்து கவர் பண்ணணும். அந்த கவர் பண்ணுற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனான கிளாத்தாக இருக்கணும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கொண்டு போங்க. ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் பட்டாசு வெடிக்கும் போது ஏற்படுற தீ விபத்தில் நிறைய பேர் பாதிக்கப்படுறவங்க பசங்க தான், கிட்ஸ் தான். ஸோ பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுப்பான தீபாவளியை கொண்டாடுங்க. உங்கள் பசங்க கிட்ட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்துலேயே இருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களுக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக எல்லாருமே நிறைய பட்டாசு வாங்கி வெடிங்க. சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளியாக நீங்கள் கொண்டாடுங்க. அனைவருக்கும் வணக்கம்.